ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு முத்துக்குமரன் அவர்களுக்கு பூஜை இருக்குது அப்படிங்கிறது விஜய் சேதுபதி அவர்கள் நேற்று எபிசோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ இன்னைக்கு எபிசோடில் ஜெஃப்ரிக்கும் நம்ம முத்துக்குமரனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தகுந்த ரோஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ கேப்டன்ஷிப் விஷயத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் முத்துக்குமரன் வாயிலிருந்து நீ பவித்ராக விட்டு கொடுத்து தான் ஆடின அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கறக்கிற வரைக்கும் எதுக்கு அங்கே போய் நின்னீங்களா, பால் பார்த்தீங்களா, பால் தெரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டு குடைச்சி எடுக்க போகிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ முத்துக்குமரன் அவர்கள் இனிமேலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக சாரி பாஸ் பூரி பாஸ் அப்படின்னு சொல்லாமல் அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தார் விஜய் சேதுபதி. எப்பா எவ்வளோ நாள் சொல்லிட்டு இருக்கார் அவர், ஆனால் பிக் பாஸ் பேசாததுக்கான காரணம் இருக்குல்ல, அது எப்படி உடனே பேச முடியும் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறார். ஸோ பண்ணது மிகப்பெரிய ஒரு தவறு தான். ஆமாம், அது என் ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்றத ஓப்பனாக சொல்கிறதுக்கு என்ன. இப்போ நிறைய பேர் இந்த வீடியோ போட்டுட்ருக்காங்க, அது பிக் பாஸ் ஏன் இப்படி பண்ணார் அப்படின்ற மாதிரிலாம் உருட்டிகிட்டு இருக்கானுங்கல்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, பிக் பாஸ்ட்டை உண்மையாக நீங்கள் ஒரு வாய் சொல்லிடுங்க. ஏன் பிக் பாஸாக கற்பனை பண்ணிக்கணுமா, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பண்ணுறாரு, அடுத்த வாரம் நாமினேஷன்ஸ்குள்ளே வரணுன்றதுக்காக தோத்தார் அப்படின்ற மாதிரி அவராக கற்பனை பண்ணணுமா? திடீர்னு ஒருத்தன் விட்டு கொடுக்குறான், பச்சையாக விட்டு கொடுக்குறான் அப்படிங்கிறப்ப பிக் பாஸ் கேட்காம இன்னும் யார் கேட்பா? இது வரைக்கும் ஹிஸ்ட்ரி ஆஃப் த பிக் பாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பச்சையாக கேப்டன்ஷிப்புக்கு யாரும் விட்டு கொடுத்தது கிடையாது. முத்துக்குமரன் தான் இது ஹிஸ்ட்ரியில் எழுதிக்கலாம் நீங்கள். ஸோ அப்படி இருக்கும்பொழுது எப்படி பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட் பண்ணுவார், அப்படி தான் ட்ரீட் பண்ண முடியாதுல்ல. அதனால தான் விஜய் சேதுபதி அவர்கள் இன்றைக்கி வச்சு முத்துக்குமரன் ஏன் உங்களுக்குலாம் தெரியலையா, 500 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹேண்டில் பண்ணுறாங்க, உங்களுக்கு எந்த நாலேஜ் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் கணைகள் வரும். ஸோ நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா படபடன்னு இருக்கு, எனக்கு கையெல்லாம் என்ன பண்ண போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி ராணுவ வேறு உனக்கு சம்பவம் இருக்குடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். ஸோ இன்று முத்துக்குமார் அவர்களுக்கு சம்பவம் இருக்குது அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரிஞ்சிருச்சு. ஸோ என்ன பண்ண போகிறாரு அதுக்கு டேக்கிள் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது தெரில. ஏன்னா அவர் வந்து வார்த்தையில் நயமாக விளாடுவார் அப்படின்றதுனால இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறார் அப்படிங்கிறது தெரில. ஏன்னா ஏற்கனவே முத்துக்குமரன் வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் தான் வாரத்தில் நீங்கள் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அப் அண்ட் டவுன் கிராஃப் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு கப் எடுக்கக்கூடிய ஸ்டேபிளான பிளேயர் அப்படிங்கிறது முத்து தான் நான் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து தான் ஜாக், அவங்களுடைய இது வச்சு பார்க்க முடியுது, ஜாக்லின் நடந்து தெரியுது. இதுதான் எனக்கு தோன்றின விஷயம். பட் இந்த ஒரு பாயிண்ட் வந்து மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் ஆகிடுச்சு முத்துக்குமரனுக்கு, சரியா? அதனால் கப்பு கிடைக்காது அப்படிலாம் நான் சொல்ல வரல. அதனால் ஒரு பிரேக் இருக்குது. ஸோ இந்த டைமில் வேறு யாராவது பெர்ஃபார்ம் இந்த 2-3 வாரத்தில் பண்ணாங்கன்னா முத்துக்குமரன் பீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது முந்த முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பட் அதை எப்படி கேபிட்டலைஸ் பண்ணுறாரு முத்துக்குமரன் அப்படின்றது தான் சேலஞ்ச் இப்போ அவருக்கு. ஸோ அதை எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா முத்துவோட ஸ்ட்ராட்டஜியை வந்து நறுக்குன்னு 4 பேர் சொன்னாங்க பார்த்தீங்களா. சௌந்தர்யா, ரஞ்சித் மற்றும் பவித்ரா 3 பேர் என்ன அப்படி சொன்னாங்கன்னா, அதுவும் சௌந்தர்யா வந்து குறைகளை சொல்லி ஹைலைட் பண்ணி சில விஷயங்கள் பண்ணுறாரு சார். அவருடைய இதை வந்து மைனஸ் பண்ணிடுறாரு, குறைச்சிட்றாரு. மிச்சவங்களை குறைய அதிகமாக சொல்கிறார் சௌந்தர்யா, சரியா? அது ஒரு பாயிண்ட். அடுத்து பவி பக்காவாக சொல்லிட்டாங்க, எது தப்புன்னு தெரியும் அவருக்கு, எது கரெக்டுன்னு தெரியும். தப்புன்னு தெரிஞ்சால் எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியும் அப்படிங்கிறது வந்து இந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்கு மீன் பண்ணி சொல்கிறாங்களோ. ஒருவேளை இது தப்புன்னு தெரிஞ்சிச்சு வெளியே எப்படி போவோம், அதை வந்து எப்படி கரெக்ட் பண்ணலான்னு பார்க்குறாருங்கிறத அடிக்கிறான். ஆனால் பவி ரொம்ப டேஞ்சரான ஒரு பிளேயராக இருக்குது, பார்க்குறதுக்கு செம்ம இதாக இருந்துச்சு. அதே மாதிரி 24/7 அந்த மண்டைக்குள்ளேயே கேம் ஓடிட்டுருக்கு சார் முத்துக்குமரனுக்கு அப்படின்னு சொல்லி ரஞ்சித் அவர்கள், சரியா? அது எந்த இடத்துல அப்படியே அவனெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு இடத்துல காலி பண்ணோன்னா அந்த ஸ்கிரிப்டே எடுத்து வந்துடுறாரு சார், வந்து அடித்து நறுக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவரும் வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி பேசினார். இதனால தான் முத்துவ பிரில்லியன் கேமர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், சும்மா கிடையாது. பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளாரிட்டி இருக்குது முத்துக்குமரனுக்கு அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது, சரிங்களா? அடுத்து இந்த அன்ஷிதா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின், முத்துக்குமரன் இவங்க எல்லாரும் சேஃப் கேம் ஆடுறாங்களோ ஏன் அப்படிங்கிறது தெரில. சவுண்டுக்கு இருக்கிற தைரியம் முத்து எதிர்க்கிறதுக்கு முத்து வந்து ஜெஃப்பை போய் குத்திட்டு இருக்கான், அன்ஷிதா போய் ஜாக் குத்திட்டு இருக்கு, அப்புறம் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினை குத்திட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்ட்ராங்காக அடிப்பாங்க, முத்து ஜாக்லின் அடிப்பாங்கன்னு பார்த்தா அவங்க அந்த ஃபேவரிசம் பண்ணி கரெக்டாக போய் விஷாலை போய் அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி குரூப்பாக விளையாடுறான், அவன் தனியாக தெரிய மாட்டான் அப்படின்ற மாதிரி. அன்ஷிதா வந்து கேம் வந்து பாச பிணைப்பு சொல்லிட்டு அப்படியே குத்தி விளாட்றா, அப்படி ஏதாவது எக்ஸ்போஸ் ஆகும்போது நான் வந்து உனக்கு பாசம் கொடுக்குறேன்னு சொல்லி அவன் சொல்கிறான். அன்ஷிதா வந்து ஒரு வார்த்தையை நீ எடுத்து ஜாக்லின்னு அதை கோர்வையாக கோர்த்து வேறு மாதிரி கொண்டு போயிடுறா. விஷால் வந்து பார்த்திங்கன்னா வாரம் ஒரு டீம் செட் பண்ணி ஒரு கேம் ஆடுறா நம்ம ஜாக்லின். ஏன்னா ஒரு வாரம் இந்த இதில் கிளாப்ஸ் இருக்கா, அந்த கிளாப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அங்கே மாறிக்கிறா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கேம் வந்து புட்டு வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. பட் இன்னமும் அதில் நிறைய பேர் சேஃப் கேம் விளாண்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ராணுவம் மட்டும்தான் சௌந்தர்யாவை சொன்னால் சண்டை போட்டுட்டு க்யூட்டாக மூஞ்சி வச்சுக்கிறாங்கன்ட்டு, அது ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஸோ ஜெஃப்ரிக்கும் முத்துவுக்கும் இன்றைக்கி ரோஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.